சொல்லுங்க. நான் வந்துட்டு ஊர்ல வந்துட்டு லேண்ட் ஒர்க் பார்க்குறேன். மதுரைக்கு அடிக்கடி வெளியே வேலை போக வருவேன். நீங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. அப்போ அர்ஜென்டா ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்துட்டு பரிஞ்சு சேல்ஸ்க்காக கூட்டு வந்தாங்க 16 உங்க பேர் என்ன? சக்தி. அப்படியே கண்டினியூ பண்ணு சொல்லப்பா. பொண்ணு வந்து போய் வீட்டுக்கு சேல்ஸ் போயிருந்தோம். சேல்ஸ் போயிருந்தப்ப அந்த பொண்ணு வந்துட்டு பொருள் என்ன சேல்ஸாக கொடுத்துட்டு நம்பர் வாங்கிட்டு வந்தோம். அப்போ அந்த பொண்ணு பார்த்து பிடிச்சிருந்து சிரிக்கிறானி வெக்கமா இல்ல. தூரம் போல பேசணும். லவ் பண்ணேன் பிடிச்சிருந்து அந்த பொண்ணு இருந்துச்சு. எவ்வளவு நாளா லவ் பண்ண 3 months. 3 months. சரி. நாசமா போவ அழிஞ்சு போவ நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லா இருக்க மாட்டா. அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா நான் உங்கள வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ளயா என்ன நாள் இருக்கு என்ன இல்ல டீப்லே ஆத்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்து ஒரு 3ஆவது நாள் அந்த பொண்ணை பார்க்க போயிருந்த மாதிரிக்கு பார்க்க போயிருந்தப்ப அந்த பொண்ணு எங்களை வரேன்னு சொல்லிச்சு. சரி இருக்கட்டும். அதுவும் பாவம் என்ன பண்ணும். நிலை கூட்டு போனோம். என்னாச்சுன்னா எங்க அம்மா வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அவங்க அம்மா நாங்கள் தேடி இருந்தோம். மொபைல் நம்பர் வச்சு கனெக்ட் பிடிச்சி இங்க வந்துட்டாங்க. நிலைக்கு வந்து அந்த பொண்ணு பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அம்மா அப்பா கூட இருக்கீங்களா இவரோட இருக்கீங்களா? பெரும் காத்துதாங்க வருது. என்ன தப்பி சொல்லி வந்துட்டேன். என்னமா பேர் உனக்கு? சூர்யா. சூர்யா என்ன வயசுமா உனக்கு? 20. வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டு தான் வந்தேன். படிச்சிருக்கியா? +2 முடிச்சிருக்கேன். +2 முடிச்சிருக்க. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? சரி, எதனால அவர் ரொம்ப பிடிக்கும்? அவரோட கேரக்டர். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மாமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் +2 படிக்கும்போது சொல்லுவேன் மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அம்மா சொல்லுவாங்க 50 வயசானாலும் சரி நீ பண்ண சரி மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்துல ஒன்னத்தோடு என்ன ஷாக் ஆயிட்டியா? உலகத்துல எல்லாரும் 2 விரல காமிச்சு ஒன்னு தொடுன்னுவாங்க. ஆனா இது உங்க அப்பா ஸ்டைல். நோ சாய்ஸ். இந்த ஒன்ன தொட்டு தான் ஆகணும். கல்யாணம் பண்ணி 1 year கழிச்சு +2 முடிச்சு 1 year கழிச்சு 1 year வீட்ல தான் இருந்தேன். யாருக்கு கல்யாணம் பண்ணாங்க? என்ன கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க பொண்ணை தான் பிடிக்கும், பொண்ணோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு. இதான் கேரக்டரா? லுக், எனக்கு பிடிக்காத கேள்விகள்லாம் கேட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து உண்மை வராது, பொய் தான் வரும். எதனால பிரிஞ்ச? அவர் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்னேன், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி நான் அப்புறம் 3 மாசம் கழிச்சு வேணாமா அவங்க ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க போட்டு அடிப்பாங்க. என்ன வேலை செய்யறாரு அவரு? அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க. ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. கணவன் மனைவிமா வாழவே இல்லையா? 1 மாசம் வாழணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பா இப்படி பிரச்சனை எழுத்து விட்டுக்கிறீங்க. கல்யாணம் ஆன பொண்ணு பாவா. தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ. என்னம்மா எனக்கு மாமா கூட வாழ இஷ்டம் இல்ல. சொல்ல வரேன்னா மாமா, நீ விரும்புற பொண்ணை விட உன்ன விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நான் அவர் கூட வாழ்ந்துட்டு அவர் கூட இருந்துட்டு அப்படி போக கிடையாது இல்ல. நான் வேணான்னு இருந்தேன். அவங்க கொடுத்துருக்கலாம்ல டைவர்ஸ் 1.5 வருஷமா இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம்ல. அந்த அத்தாட்டிலாம் எனக்கு இல்ல சார். கூட பிறந்தவங்க யாரெல்லாம்? 3 அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும். எதுக்கு இப்படி ஒரு அவமானம்? எதுக்கு இப்படி வந்து உட்காரணும்? யாரை குறை சொல்றது? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா. சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும். நான் இறந்ததெல்லாம் போதும். இனிமே வேணாம் ப்ளீஸ். நீங்க அப்பாவா? ஏன் அழுவீங்க? இப்படி சின்ன ஜெருசிலேயே இப்படி கேவலப்படுது. அதுக்கு ஒண்ணு வேணாம். ஓகே, தாலி போட்ட முதல் கொண்டு வெங்கி வாழ வச்சு எதுக்கு? அதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை. மாலை போட்டேன். அப்போ பணத்தை கம்மியா உனக்கு எதுக்கு அப்படி பணம்? அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ரெப்புடேஷன் சரியில்லை, பாத்துக்கோ. பாத்துவாங்க, எல்லா பிரச்சனையும் எனக்கும் தெரியும். நான் தான் அக்காவோட நகை வாங்கி வச்சுட்டு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்ன சொல்றானா? ரொம்ப சொன்னேன்னா எனக்கு மாமா பிடிக்கலன்னு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க சொல்றேன். அதெல்லாம் இல்ல, இவ பேசுறப்பலாம் பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. நிமிஷத்துல தாலி செயின் வாங்கி 27 புது கதை. அந்த பொண்ணு தான் என்ன கையில கொண்டா பேங்க் ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ. எதுக்காக வெஸ்டிங்க? அந்த காசை என்ன பண்ணீங்க? அத செலவு பண்ணிட்டேன். இல்ல, காதலிச்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா அவளை காப்பாத்துறதுக்கான கெபாசிட்டி இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல தாலி விட்ட காசு எவ்வளவு கொடுத்த? யாருக்கு கொடுத்த? என்ன செயின் தெரியுமா? நான் காசு கொண்டு வந்து எஸ்டா போடாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க. பிராட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா சொல்லு. இங்க வா. ஐயய்ய நார்க்கறப்பே. எனக்கு ஒரு பிராட்னு சொல்லுச்சு. அவங்க அப்பா கேளுங்க. இருக்குதான் தெடுத்தன ஒத்துக்குது. கேளுங்க. டேய் தகப்பா மைசன் நில்றா தகப்பா. மைசன் ப்ளீஸ். டேய் தகப்பா ப்ளீஸ் நில்றா மைசன். டேய் தகப்பா நில்றா. பொருள் 2500 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுத்தா 10,000 ரூபாய் பொருள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேல அந்த ஊரு ஃபுல்லா நம்ப வச்சு உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. பாருங்க, அவ ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணா? 2 மாசம் பேசி ஆசை வார்த்தையை கொடுத்ததுல இந்த ஆனா இப்ப தப்பால பொண்ணு கிடையாது. ஆஹா பாத்தியா உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு? நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க. பேசாதீங்க, சொல்லுங்க. இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா? நம்ம வீட்ல வந்து ஒருத்தன் பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கேன். சின்ன பையன் 12வது படிக்கிறேன் பரிச்சை. இவங்க எல்லாம் ஜிம்ல என் கூட வொர்க் அவுட் பண்றவங்க.
மானம் போச்சு குடும்ப மானம் போச்சு வெளியே தெரியும்னு கவலைப்படுறீங்களா இல்லையா? உள்ள வாழ்க்கை போச்சு கல்யாணம் பண்ணி வைக்காம நாங்க தெருவுல விடல. ஐயா எனக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்கயா. இவனை கொண்டுட்டு நான் இதே குண்டில் வந்து நின்னுக்கிறேன். ஐயா நீங்க எனக்கு 1 மினிட் டைம் கொடுங்கயா. அவனை கொண்டு நான் அந்த குண்டில் போய் நிக்கிறேன். நீ 1.5 வருஷம் தனியா வாழ்ந்திருக்காளே. இவ வீம்புக்கு இருந்தா எப்படி இருந்தா குடிக்கல அப்படின்னு சும்மா மானானே நம்மள தீந்துட்டு வேற கல்யாணம் வைக்கட்ட அப்படின்னு சொல்லி இருந்தா. அவனை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு, மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லல, நல்லா இருந்திருக்கா, நல்லாத்தே இருந்தா நல்லாத்தே பேசினா பழகுனா இருந்திருக்கா. எவ்வளவு வசனம் எழுதி கொடுத்தது தேவலாம் பேசிட்டு பாத்தா தெரியல வீட்டுல போன் நம்ம எப்படி வாங்கி கொடுத்துருக்கா கொடுக்கையிலே எப்படி ஆசை பேசிட்டாங்க. சாப்பிட்டு நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம சாப்பிட்டு சொன்னதுல என்ன சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிட்ட உடனே சாப்பிடுங்க. உடனே சாப்பிடுங்க. வேலை பார்த்து அஞ்சு தொப்பறையே உங்களுக்கு அஞ்சு தொம்பி இவ்வளவு இடவுல சாவுதேன். ஒரு உதவாகற இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற, இந்த 2 உதவாகரை ஒண்ணா சேர்ந்து உருப்படாம தான் போகும். உள்ள போறான் தான் எல்லாத்தையும் எங்க வீட்டுல இருந்து நீ களவாண்டு கள்ளக்கடத்துல வந்துட்டாண்டு கேஸ் இருக்கு. போறியா உள்ள போறியா? பயமா அது கடிச்சிடாத. எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கல, நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அடிச்சோம்னா பல்லு உடைஞ்சு போறது. விருப்பம் இருந்தா வெளியே போடாமல என்னப்பா வெளியே போடாம. உங்களுக்கு 2 பேருக்கு 3 மாசமா தான் அவளுக்கு ஒண்ணு தெரியும் உனக்கு அவளை தெரியும். இந்த 3 மாசத்துல என்னப்பா புரிஞ்சுட்டு இருப்பீங்க? அந்தமா அப்படின்னு போயிடணும். ஒரு நாளைக்கு உங்க அப்பாக்கு சமாளிச்சு கொடுத்துருக்கியா? ஒரு நாள் எங்க ஃபேமிலி நான் 10 வயசு வேலை கொத்தனார் வரைக்கும் நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ற தெரியாதமா உனக்கு? எப்படிமா அவனோட தைரியமா போவ? சட்டம் ஏத்துக்காதுமா. சட்டம் தன் கடமையை செய்யும். ஒரு நியாயம் வேணாமாடா? சொல்லுமா. நான் போறேன் உங்களோட அம்மா கூட போறியா? வெரி குட். சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. அந்த பொண்ணு என்ன போயிட்டு வார்த்தை கிடையாது. வரேன் மேம். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்படி இப்படி இப்படி எப்பா இப்போதாண்டா எனக்கு நிம்மதி.